நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ரெண்டு என்னன்னா, ஒன்று வந்து தண்ணி, இன்னொன்று வந்து நெருப்பு. இந்த தண்ணீரை ஒரு மனுஷனால் மேனேஜ் பண்ணவே முடியாது, நெருப்பை அதை மாதிரி ஒரு மனுஷனால் மேனேஜ் பண்ணவே முடியாது. இது ரெண்டுமே நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சின சக்தி. இது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கத்தை அடக்கி இருக்கலாம், மனுஷன் வந்து பாம்பை கைக்குள்ளே கொண்டு வந்துடுவான். இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை தங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் இந்த நெருப்பையும் தண்ணீரையும் மட்டும் எந்த மனுஷனாலையும் அவ்வளோ சீக்கிரமாக கட்டுப்படுத்தவே முடியாது. அது ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய விளைவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். அது நஷ்டம் இல்லாமல் போகவே போகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய கண்ட்ரோலுக்கு மிஞ்சி, என்னுடைய திராணிக்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், என்னுடைய சம்பளத்துக்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், என்னுடைய ஞானத்திற்கு மிஞ்சின பிரச்சனை பாஸ்டர், நான் இதை எப்படி கையாள போறேனே தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை மிஞ்சி வருகிற பிரச்சனையா இருந்தாலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, ஆமென், நீங்க அதை ரொம்ப அழகா கையாளக்கூடிய பலனை ஆண்டவர் தயவாய் கர்த்தர் தருவார்.